காலைல எழுந்தோடனே எங்கள் அம்மா போகிறது என்ன வர்றது என்ன உருள்றது என்ன அப்படியே உருண்டுட்டே இருந்தாங்க. என்னம்மா உருண்டுட்டு இருக்க அப்படின்னா, இன்னைக்கு அக்ஷய திருதி வீட்டில் போய் குளிமா அப்படின்னாங்க. அப்போ தான் வீட்டுக்கு நல்லது வரும்ன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம காக்கா குளியல் தானே குளிக்கிறோம், இன்றைக்காவது நல்லா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குளிச்சுட்டு அப்புறம் ஃபேஸில் செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர், யூவி டாக்ஸ் சன்ஸ்க்ரீமு, அப்புறம் இன்னொரு மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் கை காலுக்கெல்லாம் போட்டுட்டு காலைல இட்லி சாப்பிட்டேன். 4 இட்லி நல்லா நச்சுன்னு சாப்பிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஐம் ஸோ சாரி. ஏன்னா செம பசியில் இருக்கும்போது சுட சுட இட்லி வச்சாங்களா, அதனால் சாப்பிட்டுட்டேன். நான் எங்கள் அம்மா வச்சதே 4 தான், அதனால் மற்றதையும் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் என்ன பண்ணேன்னா நல்லா தூங்கிட்டேன். என்னால் எழுந்துக்கவே முடியல, செம ஸ்டொமக் பெயினாக. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா சாண்ட்விச் வாங்கின்னு வர சொன்னேன். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா சாண்ட்விச் வாங்கின்னு வந்தாங்க. ஃபஸ்ட்டு சாஸ் வைக்க மறந்துட்டோம். அப்புறம் சாஸ் வச்சு நல்லா சாப்பிட்டு அவங்களே சாப்பிட்டு வேறு லெவலுன்ட்டாங்க. அப்புறம் பார்பன் பிஸ்கெட்டு ஃபஸ்ட்டு முழுங்கிட்டோம் நாங்கள், நானும் மம்மியும். அப்புறம் மறுபடியும் எங்கள் மம்மி பசிக்குது, தலைவலிக்குது, கொஞ்சம் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. காஃபி தானே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காஃபி தூள் எடுத்தேன். இந்த காஃபி தூள் வந்து சக்கரை அதிகமாக போடலன்னா ரொம்ப கசக்குதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு காஃபி தூள் யூஸ் பண்ணோம், அது சூப்பராக இருக்கும், அதை அடிச்சிக்கவே முடியாது. ஆனால் இல்லை, சக்கரை அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை போட்டேன். அது ஏதோ போட்டேன். அப்புறம் நல்லா தழும்ப இருந்தது. அது சூடாக இருந்ததுனால அப்படியே ஆவி வேறு ஃபேஸ்லேயே அடிச்சுதா, எனக்கு வேறு பயமாக இருந்தது. கீழே மேலேயும் ஊற்றுனேன். அப்புறம் எங்கள் மம்மி கிச்சனில் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நான் பத்திரகாளி ஆகிடுவாங்க எங்கள் மம்மி. அதனால் கிச்சனை நல்லா தொடச்சி எடுத்துட்டேன், இல்லைன்னா முடிஞ்சுது ஜோலி. கிச்சனை நல்லா தொடச்சிட்டு இந்த காஃபியை நல்லா ஆற்றுனேன். எவ்வளோ நேரம் ஆற்றுறேன் பாருங்கள், என்னால் முடியவே இல்லை. ஏன்னா சூடாக இருந்தால் வேறு அவங்க பாட்டுன்னு குடிச்சிட்டு சூடாக இருக்கு உன்னால தான் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் காஃபியை தழும்ப எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தேன் எங்கள் மம்மிகிட்ட. எங்கள் மம்மி ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் பொறுமையாக ரசித்து குடிச்சிட்டு காஃபி வேறு லெவல் தரும் அப்படின்னாங்க. அப்புறம் சரி நான் உனக்கு காஃபி போட்டு தந்தேன்ல, நீ எனக்கு மேகி பண்ணித்தா அப்படின்னானே. மேகி எங்கள் மம்மி பண்ணி தந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக டாக்டர் என்னை முட்டை சாப்பிட சொன்னாருன்றதுனால எனக்கு மட்டும் முட்டை போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த முட்டையை மேகியோடு வச்சு சாப்பிடுமான்னு பார்த்தா இந்த கருவேப்பிலை வேறு வந்துட்டார். அப்புறம் கருவேப்பிலை இருங்க சார், கொஞ்சம் ஓரமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேகியை சாப்பிட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டே வீடியோ எடுத்துனே குரங்கு மாதிரி கையை நீட்டுட்டு இருந்தேன், வாழைப்பழம் கூடுன்னு. அப்புறம் எங்கள் மம்மி ஒரு வாழைப்பழத்தை பிடிச்சி கொடுத்தாங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.